갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு vlog வீடியோ தான். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபுல் சிக்கன் கிரில்டு சிக்கன் எப்படி வந்து அவன்ல ஐஎஃப்பி அவன்ல பண்றது அப்படிங்கிற ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கடை என்ன அளவில் ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத ரொட்டீன் vlog-ஆ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ ஆக்சுவலா ஈவினிங் ஆயிடுச்சு, மாமாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நம்மளோட பொட்டிக்ல இருந்து ஸ்டிச் பண்ணுது. நம்ம பொட்டிக்ல இருக்க ஒரு ஃபேப்ரிக் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுது. பேசிக் ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் ட்ரெஸ் தான். ஸ்லீவ்ஸ் மட்டும் எலாஸ்டிக் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. ரீசெண்டாக நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணேன். எதுவும் பெரிய ஹேர் கட் பார்லர் போய் அப்படிலாம் பண்ணல, நானே வந்து பிளண்ட் கட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். செட் பண்ணல, ஜஸ்ட் கட் பண்ணி நேற்று வாஷ் பண்ண ஹேரோட அப்படியே இருக்கு. பண்ணி ஒரு நாள் செட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த லென்த் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி, எப்பயுமே பிளண்ட் கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்மோனல் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால உங்களுக்கு அடர்த்தி கம்மியா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து லேயர் கட் ஸ்டெப் கட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்க பண்ண உங்களுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கிற மாதிரி, இந்த எரிவால் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட என்னோட நிலைமையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால பிளண்ட் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவில் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ வந்து என்னோட ஹேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஹேர் கட் இந்த லென்த் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஆக்சுவலா கர்லி ஹேருங்கிறதுனால கொஞ்சம் மேல இருக்கு. ஸ்ட்ரெயிட் பண்ணனா இந்த அளவு வரும், ஸ்ட்ரெயிட் பண்ணனா கொஞ்சம் கீழே இறங்கி வரும், அந்த அளவுக்கு வரும். ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நான் கிச்சனில் வாங்கின 2 ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னா ஒன்று இந்த கெட்டது, இன்னொன்று அந்த 5 டப்பா மாதிரி ஒன்று சில்வரில் வாங்கியிருந்தேன்ல அது. ஸோ காலையிலே வந்து வார்ம் வாட்டர் வித் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் வித் மதரோட குடிக்கிறேன். பிராக் அந்த பிராண்டோடது. மாமா காலைல 7 மணிக்கே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. கடையில் ரெகுலராக அந்த வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால காலையிலே போயிட்டாங்க. நான் இன்றைக்கி எந்திரிச்சதே மணி 8:30 தான். ஸோ இப்போ தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரெட்மில் ஏறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி சைக்கிளிங்லாம் போகல, ஒரு வாரம் ஆச்சு சைக்கிளிங் போய், வெளியில் போகவே இல்லை. மாமா அங்கே சீக்கிரம் போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி வந்து கிரில்டு சிக்கன் தான். ஸோ மாமா காலையிலே வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஸோ அதனால ஹோல் சிக்கன் ஒரு 1 கிலோவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி உரிச்சதுக்கப்புறம் 1 கிலோ கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் ஃபுல்லாக ஸ்லிட்ஸ் போட்டு விட்டுருங்க. இது வந்து அவனில் வந்து டர்ன் கிரில் இருந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம இன்றைக்கி சொருகிற மாதிரி சொருவி விட்டு சுற்றி அதுவாகவே இதாகிடும். அப்படி இல்லைனாலும் நம்ம கிரில் பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்லேயும் வந்து நீங்கள் வச்சு செய்யலாம். கிரில் பண்ணுற நார்மலாக நீங்கள் அவனில் எந்த கிரில் பிளேட்டில் வச்சு கிரில் பண்ணுவீங்களோ அதுலேயும் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்லிட் போட்டு விட்டுக்கோங்க. மேரினேஷனுக்கு வந்து தயிரெல்லாம் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால சிம்பிள் இதுதான். ஸோ ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ அது போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வந்து நார்மல் மிளகாய் தூள் போடுறேன். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி அது வந்து போடுறேன். ஸோ இதோட மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள், சோம்புத்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலா, சாட் மசாலா போடுவீங்கன்னா நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதோட ஒரு 1/2 லெமனும் பிழிஞ்சு விடுறேன். இது இல்லை நீங்கள் வந்து லோ கார்ப்லலாம் இல்லைன்னா தயிர் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். நான் வந்து டைரி ஃப்ரீங்கிறதுனால தயிரெல்லாம் சேர்த்துக்கல. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விடுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து நீங்கள் 1 கிலோ கோழிக்கு எந்த அளவு நீங்கள் இந்த மசாலாலாம் போடுவீங்களோ அந்த அளவு போட்டுக்கணும். உங்களோட சிக்கன் எந்த அளவோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து உள்ளெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி உள்ளெல்லாமும் எடுத்து வச்சுருப்போம். ஸோ உள்ளே வெளியில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 3 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒன்ஸ் அது ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப பெரிய அவன் கிடையாதுல்ல, ஸோ அதனால இந்த கால் லெக் இதெல்லாம் வந்து நம்ம கட்டாமல் வச்சுருந்தோம்னா அது சுற்றுறதுக்கு வந்து டர்ன் கிரில் ஆப்ஷனில் பண்ணையில் சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி கட்டிடுங்க. சிக்கன் பாடி ஃபுல்லாகவும் கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து நூல் வச்சு இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கட்டிட்டிங்கன்னா அது சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொட்டேட் பண்ணி கிரில் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெறும் கிரில் பிளேட்டில் வச்சு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. கிரில் பிளேட்டில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அவன்லேயே வந்திருக்கும்ல, இந்த மாதிரி டர்னில் இருக்கிற அவனில் வந்து இந்த இது இருக்கும். ஸோ அந்த ஸ்குயரை வந்து நல்லா இதோட குத்தி விட்டுருங்க. குத்திட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜ் வந்து அந்த ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும், இந்த ஒரு ஹோல் இருக்கிறது வந்து அதே ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதை சிக்கனை வந்து மாட்டி விட்டுருங்க.
மாட்டிட்டு டர்ன் கிரில் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நீடில் இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா அவன்லேயுமே டர்ன் கிரில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம செட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதே மாதிரி சுற்றுச்சுன்னா கோழி மேலேயோ கீழேயோ வந்து தண்டுப்படாமல் இருக்கணும். ஸோ டர்ன் கிரில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்துருங்க. 20 மினிட்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 20 நிமிஷம் வந்து அப்படியே அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கலாம். ஒன்ஸ் 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பட்டரோ எண்ணெயோ என்ன நீங்கள் தடவணும்னு நினைக்கிறீங்களோ கீயோ எது வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் தடவுறேன். ஸோ ஒன்ஸ் அதை வந்து தடவினதுக்கப்புறம் திருப்பி எடுத்து நம்ம அதில் மாட்டி விட்டுட்டு மறுபடியும் டர்ன் கிரில் ஆப்ஷன் தான். 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உங்களோட சிக்கனோட இதை பார்த்துட்டு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 28 நிமிஷம் வைக்கிறேன். வச்சு ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அந்த 28 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த நூல் கட்டியிருந்தோம்ல அதை மட்டும் பிரித்து விட்டுருங்க. செம்ம யம்மியாக சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குற டேஸ்ட்டை விட ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் சிக்கன் இல்லை, நார்மலாக குட்டி குட்டி பீஸில் கூட பண்ணலாம். டெய்லி வேர்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது கிளம்புனா அந்த மாதிரி இருக்கிற மேக்கப் கிட்ட சரி பண்ணி ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் வந்து கந்தர குளமாக இருக்கிறதுனால இப்போ மாமாவுக்கு வெயிட் பண்ணுற இடத்துல இதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இது நம்ம அமேசான்லேருந்து நான் வாங்கின ஒரு ட்ரே. கிச்சனுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் முடிஞ்சிச்சுன்னா இது எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ ஃபஸ்ட் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து கிச்சன்லேயுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஆயில் கேன்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கீழே வந்து இதில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த நீளம் வந்து கரெக்டாக இருக்கிற குட்டி ஸ்பூன்ஸ்னால் அது கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் வாங்கியிருந்தேன். இது மேலே ஆயில் கேன்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து பெருசாக ஆயில் கேன் என்னோடது பெருசுங்கிறதுனால செட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் வந்து துடைக்கிறதுக்கு இதாக இருக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் ட்ராயர் வந்து கலர்னா வெளில வந்துடும். நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து நிறைய டிசைன் இருந்துச்சு. சும்மா வால்பேப்பர் இருக்கும்ல அந்த மாதிரி வால்பேப்பராக தான் இருக்குது. லிப்ஸ்டிக்ஸ் தவிர மோஸ்ட்லி நான் யூஸ் பண்றது வந்து இதுதான். லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே தனியாக வேற இடத்துல வச்சிருப்பேன். இங்கே வந்து ஒரே ஒரு லிப்ஸ்டிக்ஸ் தான் இருக்கும். இங்கே ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் தான் இருக்கும். மற்ற எல்லா லிப்ஸ்டிக்குமே ஒரு இடத்துல இருக்கும். மேக்கப் கிட்ஸ் மாதிரி இருக்குல்ல, கான்டோர் கிட், பிளஷ் கிட் அதெல்லாமே வந்து வேற இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இது மோஸ்ட்லி டே டு டே அப்புறம் வந்து எங்கேயாவது வெளில போறேன் அப்படின்னா இதுதான். ஹால் வீடியோ, ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்லாம் ஷூட் பண்றதுனால இது மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஓனர் மாதிரி வந்து நான் யூஸ் பண்றது வந்து காமா ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் தான். ஸோ அது இருக்கும். அப்புறம் நம்மோட சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கும். ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து NC42 இருந்துச்சு. மேக்ல வந்து NC42 இருந்துச்சு. ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் ரெண்டுமே அப்படிதான். பட் இப்போ வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷேட் வந்து நான் லைட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வாங்குறது வந்து இதுக்கு அடுத்து NC40 இல்லை NC41 வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ என் டோனை விட இது கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பட்ஜெட் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ற ப்ராடக்ட் மேக்கோட காம்பாக்ட் பவுடரா இருக்கும். சூப்பர்ப் காம்பாக்ட் பவுடர் வந்து அமேசான்ல இப்போ உங்களுக்கு இருக்கு. நான் வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன். அதோட ஃபவுண்டேஷன் ஷேட் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதை வச்சு மற்ற எல்லா ஃபவுண்டேஷனும் வாங்கிக்கலாம். இந்த கிட்ல வந்து ஒரே ஒரு ஐ ஷேடோ பேலட் தான் வச்சிருப்பேன். இதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது. ஹுடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் பேலட். ஸோ இதில் வந்து நியூட் ஷேட்ஸ் அப்புறம் ஷிம்மர் அப்படின்னு நீங்கள் எந்த டைப் வெளில போறீங்க அப்படின்னாலுமே இது வந்து கரெக்டாக இருக்கும். இது பிளாக் ஷேடோட இருக்கும். இது எல்லாத்தையுமே டெய்லி யூஸ் பண்ணுவேன்னா யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணுறதுக்கு அவசியமும் இல்லை. இன்னைக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் காம்பாக்ட் லிப் பாம் லிப்ஸ்டிக் மட்டும்தான். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த கான்டோர் கிட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அமேசான்லேருந்து வர்றப்போ இம்பாய்ஸ் ரிமூவர் வந்து உடஞ்சி இதில் ஊற்றி வந்துச்சு. அதனால இந்த கேப் மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஒரு வெட் அண்ட் வைல்டோட ஒரு கான்டோர் கிட். 2 ஷேட்லேயுமே இருக்குது. ஸோ இது வந்து லாக்மேயோட சிசி க்ரீம். மோஸ்ட்லி ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் வரைக்கும் போடுறது கூட இங்கே இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஃபேவரட் மஸ்காரா லாஷ் பேரடைஸ் லோரியல்லேருந்து. அதுக்கப்புறம் ஐலைனர், காஜல் இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. இந்த கிட்டில் நான் வச்சிருக்கிற எல்லாமே என்னோட ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். என்னோட ஷேட் வந்து மீடியம். ஆனால் இந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறம் உண்மையை சொல்லணும்னா வெயிட் லாஸ்க்கு அப்புறம் கன்சீலர்லாம் பெருசாக யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. பிசிஓடி அதனால தான் எனக்கு நிறைய வந்து பிக்மெண்டேஷன்லாம் அங்கங்கே இருக்கும். அது வந்து ரொம்ப சுத்தமாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5% தான் இருக்குது. அதுக்கு வந்து நார்மல் காம்பாக்ட் பவுடரே போதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ என்னோட ஃபேவரட் லிப் பாம் அதெல்லாம் இருக்குது. இந்த நமக்கு ஷார்ப்னர்லாம் கொடுப்பாங்களா, ஸோ லிப்ஸ்டிக் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஐப்ரோ கிட்ஸ் இதெல்லாம் தான். முடிஞ்சிச்சுன்னா இதோட லிங்க் எல்லாமே இந்த கிட்டில் இருக்கிறோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அஃபோர்டபுள் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஃபுல் கிட் வந்து நான் சீக்கிரமே வந்து அழகிய தமிழ் மகள் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேக்கப் கிட் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் வாங்குறீங்க அப்படின்னா ஹைலைட்டரை விட இப்போ வந்து பிரான்சர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இது லேட்டஸ்ட்டாக வாங்கினது. பழசு தீர்ந்து போச்சுன்னா மேபிளினோட ஒரு குரோம் ஹைலைட்டர் பிரான்சர். அண்ட் இது வந்து ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மளோட அப்பர் லிப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, அப்பர் லிப்பில் இருக்கிற ஹேர்லாம் எடுக்கிறதுக்காக பரூன்லேருந்து வாங்கியிருந்த ஒரு எப்பிலேட்டர் மாதிரி, ஷேவ் பண்ணுற மாதிரி தான். எப்பிலேட்டர் கிடையாது, ட்ரிம்மர் மாதிரி தான். இதுவும் நல்லாவே யூஸ் பண்ணுது. சில சமயம் ஆனால் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் மாமாக்காக வெயிட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஹோட்டல் எந்தளவு வேலை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம், அப்படியே வெளில போயிட்டு வரலான்னு தான் இருக்கேன். ஸோ இவ்வளவு தான் என்னோட கிட். இதுக்கு முன்னாடி நான் அழகிய தமிழ் மகளில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ட்ரார் நிறைய மேக்கப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். அப்புறம் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் அதுவும் அப்புறம் ஆஃப்டர் நம்ம இந்த கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே போகிறதில்ல பெருசாக. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப குறைச்சி என்னோட பிரைடல் கிட் மட்டும்தான் இப்போ நிறையா இருக்குது.
அண்ட் கடை ரெனோவேஷன் வந்து ஃபுல்லாகவே காட்டுங்க ஜெனின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மாமா அங்கங்கே எடுத்த இந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பூசியிருந்த எல்லாத்தையுமே இடித்து எடுத்துட்டாங்க. டெய்லி ஒரு 15 பேர் 20 பேர் கிட்ட இப்போ ஒரு 10 நாள் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மோர் தென் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக் தான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே தளத்துலேருந்து எல்லாத்தையுமே இடித்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே புதுசாக கட்டுற மாதிரி கீழே ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே பூசி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக கேட் போடுறது. நான் வந்து நம்மளோட ஒரு சின்ன சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இதெல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு. அப்போ நடந்ததை வந்து மாமா எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் ஃபுல்லாகவே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கடை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இங்கெல்லாம் வந்து அந்த டேங்க் கட்டியிருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. மண்ணாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ தான் வந்து கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சூடாக நிறைய விஷயம் நடக்கும். நல்லா இங்கிட்டும் அங்கிட்டும் தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. இன்னொன்று தண்ணி கீழே சிந்தி, அதனால நாங்கள் வந்து டைல்ஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைல்ஸ் போடல. இந்த சிமெண்ட்டுமே வந்து ரொம்ப வளவலன்னு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி வேண்டாம். கொஞ்சம் வந்து சொரன்னு இருக்கிற மாதிரி பூசி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் மாமா சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் கீழே விழுந்துட்டாலோ இல்லை நிறைய வெயிட் தூக்கிட்டு வர்றப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து தான் இது பண்ணாங்க. முன்னாடி இந்த மாதிரி வெளியில் அவுட்டரில் கேட்லாம் இருக்காது. ஸோ அவுட்ரு கேட் வச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இடமும் ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு கடை மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவுட்ரு கேட்டுக்கு பெயிண்டிங் எல்லாமே இப்போ தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் போர்டும் இன்றைக்கி தான் வச்சாங்க. இன்றைக்கி காலையில் தான் வந்து ஆக்சுவலாக போர்டு வச்சாங்க. 12 பேர் சேர்ந்து அதை எடுத்து வச்சாங்க. 20 அடி அப்புறம் 4 அடி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவில் வந்து இன்றைக்கி தான் வச்சுருக்காங்க. இன்னொரு 4 நாள் வேலை இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் விலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம